எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆப்ஷனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹியூஜ் மார்க்கெட் கிராஷில் ஸ்ட்ராடலை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வீகா மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் டெல்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி ஸ்ட்ராடல் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஆப்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் என்னோடய ட்ரேட்ஸு, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், லைவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு, 28 அக்டோபர். ஸோ நம்ம இந்த டேட்டில் ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஆப்ஸ்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்ஸ்டாவில் ஆப்ஷன் சிமுலேட்டர் போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபால் வந்து என்றைக்கு வந்திருக்கு? ஸோ 28 அக்டோபர். ஸோ 28 அக்டோபர் வந்து எக்ஸ்பைரி. ஸோ நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் டேட்டு வந்து 28 அக்டோபர் வச்சுக்கோங்க. ஸோ பே ஆஃப் டேட்டு வந்து 28 அக்டோபர். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது பாருங்கள், 40,658. அதே மாதிரி ஃபியூச்சர் வந்து 40,700. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராடல் வந்து அத்தி மணி காலையும் புட்டையும் செல் பண்ணணும். ஸோ அத்தி மணி கால் புட்டு பார்த்தீங்கன்னா 40,700 இருக்குது. நான் ஒரு லாட் வந்து கால் செல் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு லாட்டு புட்டு செல் பண்ணுறேன். ஸோ இதுதான் நமக்கு பே ஆஃப் சார்ட்டு. ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,400. பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 40,360. அதே மாதிரி 41,038. ஸோ அரௌண்டு 350-400 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ க்ரீக்ஸ் பாருங்கள். ஸோ மேனேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வாங்க ஒரு 9:30க்கு போயிடலாம். ஓகே, 40,582. ஸோ அரௌண்ட் ஒரு 50-60 பாயிண்ட் லெஸ் ஆகிருக்கு. ஸோ டெல்டாவில் எந்த சேஞ்சும் இல்லை. இன்னொரு 15 மினிட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ 40,623. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் மேலே வருது. ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ 40,400. ஸோ ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ டெல்டா பாருங்கள் 35 வந்துருச்சு. ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா 1,700 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டிராஸ்டிக்கலாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்குள்ள என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வீகா மேனேஜ் பண்ணணும். ஸோ வீகா மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து மார்க்கெட் கீழே வரதுனால ஒரு புட்டு வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ புட்டு எங்கே பை பண்ணலான்னா, ஸோ அரௌண்ட் 40 டெல்டா இருக்கிற மாதிரி புட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 40 டெல்டா புட்டு எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 40,400 இருக்குது. ஸோ நான் ஒரு லாட்டு வந்து பை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீகா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 460 இருக்குது. ஸோ எர்லியராக 1000 இருந்தது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா மேனேஜ் ஆகிருக்கு. பட் நம்ம எப்போயுமே இந்த பை பண்ண டெல்டாவை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி செல் பண்ண டெல்டா மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ 40,700 கால் வந்து 32ல் இருக்குது. அதே மாதிரி புட்டு வந்து 67ல் இருக்குது. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ டெல்டா டிஃப்ரென்ஸ் வந்து 25 வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 35 டெல்டா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கால் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு கால் பை பண்ண போகிறோம். ஸோ அதை எங்கே பை பண்ண போகிறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு புட்டு வாங்கியிருக்கனால நம்ம அத்தி மணிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பிஎன்எல் போகலாம். கால் பார்த்தீங்கன்னா 95 இருக்குது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது ஆப்ஷன் செயின் புல் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணோம், அத்தி மணி கால் வந்து செல் பண்ணணும். ஸோ அத்தி மணி கால் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 50 டெல்டாவில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 40,500 பார்த்தீங்கன்னா 48 டெல்டா இருக்குது. ஸோ நான் ஒரு லாட் வந்து செல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த புட்டு வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இந்த செல் பொசிஷன் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ 40,400 மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. பாருங்கள், லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. 1,300 வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. ஸோ 40,326, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ டெல்டா பாருங்கள், புட் சைடு வந்து 76 இருக்குது. கால் சைடு வந்து 40 இருக்குது. ஸோ இப்போ பே ஆஃப் சார்ட் பாருங்கள். ஸோ லோயர் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ -740 தான் லாஸ் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரீக்ஸ் போங்க. இப்போ டெல்டா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 இருக்குது. ஸோ இங்கே 76, ஸோ இங்கே 40. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம்.
அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 40,159 போயிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிஎன்எல் பாருங்கள். ஸோ இந்த க்ரீக்ஸில் ஸோ புட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா வந்து 82 போனதுனால இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 40,700 புட்டு, அதுக்கப்புறம் 40,500 கால், ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த மணிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த புட்டு எவ்வளோ? 477. ஸோ கால் பார்த்தீங்கன்னா 86, 87. ஓகே, இப்போ ஆப்ஷன் செயின் புல் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த மணி காலையும் புட்டு செல் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த மணி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 50 டெல்டா இருக்கும். ஸோ நான் அந்த 40,300 செல் பண்ண போகிறேன். ஒரு கால் செல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு புட்டு செல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பே ஆஃப் பாருங்கள். ஸோ லோயர் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ போனாலும் 3,500 ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ ஒன்லி மேலே வந்தால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ கீழ் சைடு வந்து அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம வந்து கீழே எவ்வளோ போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து மேலே வந்தால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீழே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஒரு 15 மினிட்ஸ். இப்போ 40,262 கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ 1,700 லாஸ்ட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ 40,275 அங்கேயே தான் இருக்குது மார்க்கெட்டு. 40,378. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ ஒன்லி 370 தான் லாஸ் நமக்கு, ஓகேங்களா? ஏன்னா வேகா நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டெல்டாவும் ஆல்மோஸ்ட் மேனேஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் வந்து 44 இருக்குது, புட் வந்து 55 இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது. ஸோ 2,700 லாஸில் காமிக்குது, ஏன்னா இந்த புட்டு பை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ 127 வந்திருக்கு, அதனால தான் அப்படி லாஸ் காமிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கம்மியாக போச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஓகே? ஏன்னா அப்புறம் வந்து லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஸோ இந்த பை பண்ணியிருக்கிற இந்த புட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க, ஓகே? ஸோ அங்கே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ 40,244 கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் பாருங்கள் 180 லாஸில் இருக்குது. ஸோ 40,193. ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 573 ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 3,500. ஸோ நம்ம வந்து அரௌண்டு 2,000 வந்தாவே இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா இப்போ கூட க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் சேஃபாக எக்ஸிட் ஆகிறது வந்து பெஸ்ட்டு, ஓகே? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 40,225 ரொம்ப வால்டைலாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ 380 ப்ராஃபிட். ஸோ 40,258 அங்கேயே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ 40,271 அந்த பிரச்சனையும் இல்லை. அகெயின் கம்மியாகுது. ஸோ 40,100 இங்கே பாருங்க 1,800 ப்ராஃபிட் வந்துருச்சு, ஓகே? ஸோ டைம் இஸ் அரவுண்டு 145 ஆயிடுச்சு. ஸோ ப்ரீமியம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஸோ 1,800 ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்னொரு 15 மினிட்ஸ் போவோம். 39,851 வந்துருச்சு. மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஓகே? இங்கே ப்ராஃபிட் பாருங்கள் 2,600 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டே இருங்க, ஓகே? ஸோ நம்மளை எது சேவ் பண்ணுது? ஸோ இந்த வீகா மேனேஜ் பண்ணதுனால நம்ம வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீகா மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? நம்ம புட்டு வந்து பை பண்ணோம், ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஸோ இந்த புட்டு வந்து ஸோ 152க்கு பை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ இது ஒரு 100 கம்மியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, சரிங்களா?
ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ 39,900, ஸோ 2,300 ப்ராஃபிட்டு. ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3,500. ஸோ மார்க்கெட் அகைன் 800க்கு போயிடுச்சு. ஸோ 3,200 ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 230 ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் அகைன் 100 பாயிண்ட் கம்மியாக இருக்குது பாருங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே வந்துடுச்சு. ஸோ அகைன் கம்மியாக இருக்குது மார்க்கெட்டு. ஓகே, ஸோ ப்ராஃபிட்டு அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வர மாதிரி இருந்தாவே இந்த மாதிரி வால்டைல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப சேஃப். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப மார்க்கெட் கிராஷ் ஆகும் போதோ இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கும் போதோ வீகா மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராடலோ இல்லை ஸ்ட்ராங்கிளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஆப்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.